வெல்கம் டு ஸ்டெப் டு லேர்ன். எவ்ரி ஸ்டெப் ஸ்பார்க்ஸ் இன்சைட். உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நிச்சயமா சின்ன சின்ன நீங்கள் அறியாமல் உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க விஷயங்களான மைக்ரோ ஹேபிட்களால் மட்டும்தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை ஆல்ரெடி நீங்கள் முன்னேறின நபராக இருந்தாலும் கூட அதுவும் அப்படி தான் இருந்திருக்க செய்யும். நானும் என்னுடைய லைஃப்பில் செய்யணும்னு விருப்பப்பட்ட எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஸ்மால் ஹேபிட் மாதிரி தான் ஆரம்பித்தேன். எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்பில் வீடியோ போடுறது கூட இப்போ வரைக்கும் ஒரு சின்ன ஸ்மால் விஷயம் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு வரேன். அதை ஃபுல் டைம் ஜாப் மாதிரி ரொம்பவுக்கும் மனக்கெட்டு செய்யறதே கிடையாது. அதாவது உடலையும் மனசையும் ரொம்ப வருத்திக்கிட்டு செய்யறது இல்லையே ஒழிய அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க்கே பண்ணுறதே இல்லை அப்படின்றதெல்லாம் இல்லை. அந்த வீடியோவை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய விஷயம்னு. உலகத்தில் பெரிய பெரிய சாதனைகளை படைச்ச மிகப்பெரிய வெற்றிகளை குவிச்சவங்கன்னு யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்களோட வாழ்க்கையில ஒரு சில மற்றவங்களுக்கு தெரியாத சின்ன சின்ன பழக்கங்களை கட்டாயம் வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது மைக்ரோ ஹேபிட்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கும். இதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அடா போடா இதெல்லாம் அவ்வளோ முக்கியமாக தோணல அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல், என்னுடைய வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் தண்ணி குடிக்கிறது, எப்போவாவது கிடைக்கிற ஃப்ரீ டைம்லேயும் ஒரு நிமிஷம் புத்தகம் படிக்கிறதெல்லாம் எப்படி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு இந்நேரம் உங்களுக்கு தோணி இருக்கணும். ஆனால் இதுதான் உண்மை. அதுவும் 100% இல்லை, 200% அதுதான் உண்மை. அது எப்படி உண்மைன்னு இப்போ நான் சொல்ல போகிற எக்ஸாம்பிளை வச்சு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. கொலையாக தங்கக்கூடிய மாங்காயை தரக்கூடிய ஒரு பெரிய மரத்தை நடுறதுக்கு ஒரு சின்ன விதையில இருந்து தான் ஆரம்பிச்சிருப்போம். அந்த விதைக்கு தினசரி கொஞ்சம் கொஞ்சம் அளவு தண்ணீரையும் அதுக்கு ஏற்ற வகையில் பொருத்தமான சூரிய ஒளியையும் விட்டு பாதுகாப்பாக பார்த்து வளர்த்திட்டு வந்திருந்தோம்னா பொறுமையாக வளர ஆரம்பிச்சிருக்கும். ஒரு நாள் அது பெரிய மாமரமாக மாறி ஆயிரக்கணக்கான மாங்கனியை கொடுத்துருக்கும். அதே மாதிரி தான் இந்த சின்ன சின்ன பழக்க வழக்கங்களும். இப்போ யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே நீங்கள் பண்ணுற தப்பு என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். நம்ம பெரிய இலக்குகளை அடையணும்னு நினைக்கும் போது எடுத்த எடுப்புலையே பந்தயத்தில் இருக்கிற குதிரை எப்படி மின்னல் வேகத்தில் ஓடுறதுக்கு தயாராக இருக்குமோ அதே அளவுக்கு நாமளும் பெரிய இலக்குகளை அடையணும்னு நினைக்கும் போது எடுத்த எடுப்புலையே பந்தயத்தில் இருக்க குதிரை எப்படி மின்னல் வேகத்தில் ஓடுறதுக்கு தயாராக இருக்குமோ அப்படி அவ்வளோக்கு வேகமாக நின்றுக்கிட்டு இருப்போம். இன்னையிலேருந்து இனிமேல் தினமும் 2-3 மணி நேரம் ஜிம்முக்கு போவேன், தினமும் 2 மணி நேரத்துக்கு மேலே படிப்பேன்னு கண்ணாடி முன்னாடி நின்று தலையில் அடித்து சத்தியம் பண்ணிப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிறது என்ன? அது எந்த விஷயமா வேணா இருக்கட்டுமே, படிக்கிறதா இருக்கட்டும், எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயமா இருந்தாலும் பெரும்பாலான சமயங்களில் முதல் நாள் ஆர்வமாக அந்த விஷயத்த செய்வீங்க, 2வது நாள் கொஞ்சம் குறைச்சலான ஆர்வத்தோடு செய்வீங்க, 3வது நாள் விட்டுலாமே அப்படின்னு தோணி அந்த விஷயத்த செய்யவே மாட்டீங்க. நம்ம மனசுக்கு அந்த பெரிய மாற்றம் ஒரு பாரமாக தெரியும். ஆனால் மைக்ரோ ஹேபிட்ஸாக இருக்கப்போ தினமும் 3 நிமிஷம் சும்மா நிம்மதியாக மூச்சு விடுன்னு உங்ககிட்ட சொன்னால் அது ஒரு பெரிய கஷ்டமாகவே தெரியாது, இப்போ செஞ்சிடலாம்னு தோணும். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சங்கிலி தொடர் மாதிரி பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்கவும் செய்யுது. முதல்ல 1 நிமிஷம் செய்யறது, அப்புறம் 2 நிமிஷம் செய்யறது, அப்புறம் 5 நிமிஷம் செய்யறதுன்னு தன்னைத்தானாவே அதுக்கான டைமிங்கை நீங்களே அதிகப்படுத்திப்பீங்க. ஏன்னா அந்த சின்ன பழக்க வழக்கங்கள் வெற்றிகரமாக அமையும் போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தனக்கு தானேவே உண்டாயிக்கும். ஆஹா பரவாயில்லையே, இதை நம்ம செஞ்சிட்டோமேன்ற ஒரு திருப்தியும் உங்களுக்கு உண்டாகும். அந்த திருப்தி தான் அடுத்தடுத்த செயலை உங்களை செய்ய தூண்டுது. ஒரு சின்ன மைக்ரோ ஹேபிட் உங்கள் மூளையில் ஒரு புது நியூரோ பாதையை உருவாக்கும், அதாவது நியூரல் பாத்வே. அதை திரும்ப திரும்ப செய்யும் போது அந்த பாதை பலமாக மாறுது. நீங்கள் ஒரு ஹேபிட்டை திரும்ப திரும்ப செய்யும் போது அது இன்னும் பலமாக மாறுது. அப்புறம் அதை நீங்கள் சிந்திச்சு செய்யாமலேயே தனக்கு தானாகவே செய்ய ஆரம்பிச்சுப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு தினமும் காலையில் எழுந்ததும் மொபைல் ஃபோனை எடுக்கிறது ஒரு ஹேபிட் மாதிரி தான். இது தானாகவே நடக்கிறது தான் இல்லையா? அதே மாதிரி ஒரு நல்ல மைக்ரோ ஹேபிட்டையும் உங்களால் உருவாக்கிக்க முடியும். ஆக இந்த மைக்ரோ ஹேபிட்டுன்றது வெறும் சின்ன சின்ன செயல்தானே அப்படின்னு அலட்சியப்படுத்திட வேண்டாம். இது உங்கள் மனசுக்குள்ள ஒரு நேர்மறையான மாற்றத்தை விதைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தன்னம்பிக்கையை அதிகப்படியாக கொடுக்கவும் செய்யுது. ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான படியே மைக்ரோ ஹேபிட் தான். இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுட்டு வரும்போது உங்களை அறியாமலேயே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த மைக்ரோ ஹேபிட்டை அடுத்த 30 நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வீடியோவை பார்க்கறதுனால மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் புதுசாக எந்த ஒரு சேஞ்சும் ஏற்படாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில மைக்ரோ ஹேபிட்ஸை சொல்கிறேன். இது வெறும் உதாரணங்கள் மட்டும்தான். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அச்சீவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மைக்ரோ ஹேபிட்ஸை நீங்கள் மாற்றிக்கவும் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மைக்ரோ ஹேபிட் என்னென்னா, மேக்கிங் யுவர் பெட் எவ்ரி மார்னிங் வென் யூ வேக் அப். தினமும் காலையில் எந்திரிக்கும் போது
உங்கள் படுக்கையே சரி செஞ்சுட்டு எந்திரிங்க. இருக்கிறதுலே ரொம்ப 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 அதுவும் சின்ன வேலைனா அது இந்த வேலை தான். அதே சமயம் உங்களுடைய தினசரி வாழ்க்கையிலேயே மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த செயலும் இதுதான். பிகாஸ் அன்னைக்கான நாளோட முதல் வேலையை வெற்றிகரமாக முடித்த ஒரு திருப்தி கிடைக்கும். இது உங்கள் மூளைக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னலை சென்ட் பண்ணும். அன்னைக்கேன்னு செய்யக்கூடிய மற்ற வேலைகள் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்தை சிறப்பாக செய்ய ஒரு தூண்டுகோல் அமையறதுக்கும் இதுதான் காரணமாக இருக்கும். வெறும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தானே ஆக போதும் அந்த வேலையை செய்ய. அதனால் உங்களோட அறையை மட்டும் இல்லை, உங்களுடைய உள்ளமும் தூய்மையாகும். பிகாஸ் அடுத்து செய்ய போகிற வேலை உங்களுக்கு அந்த சமயத்தில் தன்னைத்தானே உதிக்கும். அடுத்த நாள் என்ன செய்யணும்னு முழுசாக பிளான் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைனா கூட குறைஞ்சபட்சம் ஒரு முக்கியமான வேலையை மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு காலையில் முதல்ல இந்த இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் என்ன செய்யணும்னு ஒரு தெளிவை கொடுக்கும். தேவையில்லாத ஜாப் அப்ளிகேஷன், கிளைண்ட் ரெக்வஸ்ட் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத இடத்துல போய் குழப்பத்தோட மாட்டிக்க மாட்டீங்க. இந்த மைக்ரோ ஹேபிட்ஸ் மிஞ்சி போனால் 2 நிமிஷம், ஏன் 2 நிமிஷம் கூட இல்லை, அதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்கு ஒரு நிமிஷம் கூட நம்ம சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் நாளையே பயனுள்ளதாக மாற்ற உதவியாக இருக்கிறது இந்த மைக்ரோ ஹேபிட்ஸ் தான். 2வது நிமிஷம், ஒவ்வொரு மணி நேரத்துலையும் 1 நிமிஷம் கண்ணை மூடி ஆழ்ந்து சுவாசிக்கிறது. நீங்கள் ஆஃபீஸில் ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது, அப்படி இல்லையா இல்லை வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு மூச்சை அந்த அலாரம் அடிக்கும்போது 1 நிமிஷம் மட்டும் கண்களை மூடி மெதுவாக மூச்சை சாஃப்டாக இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணப்போ இது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு இந்த விஷயம். நீங்களும் இதை முதல் தடவை பண்ணும்போது உங்கள் மன அழுத்தத்தை குறைச்சி மனசை அமைதிப்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் வேலையில் கவனச்சிதறல் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்புனா அது இதுதான். கடைசியாக யூடியூப்பில் இவர் தான் சொன்னார்னு ஏதாவது தக்காளி கத்திரிக்காய் கட் பண்ணும்போது இந்த எக்ஸசைஸ் பண்ணி வேலையில் கவனச்சிதறல் ஏற்படுத்தி உடலில் உபாதை ஏற்படுத்திக்காதீங்க. அதுக்கு கம்பெனி பொறுப்பேற்றுக்காது. அடுத்த டிப், சமையல் செய்யும் போது பாட்டு கேட்டுக்கிட்டே சமையல் செய்கிறது. நீங்கள் சமைக்கும்போது சும்மா ஃபோனை நோண்டுறதுக்கு பதிலாக கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்னு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை ப்ளே பண்ணுங்க. நீங்கள் சமையல் செய்யும்போது அது ஒரு வேலையாக பார்க்காம உங்களுக்கு பிடிச்ச ஹாபி மாதிரி மாற்றிக்கோங்க. இது உங்கள் சமையலை ஒரு மகிழ்ச்சியான அனுபவமாக மாற்றும். ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், மனசுக்கு ரிலாக்ஸாகவும் இருக்கும். இது ஒரு பெரிய டஃப்பான விஷயமெல்லாம் கிடையாது. ஆனால் உங்கள் தினசரி செயல்களுக்கு ஒரு இனிமையான சத்தத்தை இதுதான் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த எக்ஸாம்பிள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப சின்னதாச்சே, இதெல்லாம் எப்படி என் வாழ்க்கையை மாற்றும்னு தோணலாம். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன அச்சாணி தான் அவ்வளோ பெரிய மாட்டு வண்டியவே சுத்த வச்சு ஓட வைக்குது. ஒரு சின்ன சின்ன செயல் தான் தினமும் தொடர்ந்து செய்யும்போது அது உங்கள் மூளைக்குள்ள ஒரு பழக்கமாக மாறிடும். அந்த பழக்கம் உங்களை அறியாமலேயே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இந்த சின்ன சின்ன பழக்கங்கள்லாம் உங்களோட பெரிய இலக்குகளை அடையறதுக்கு ஒரு பாலமாக மாற்றிக்கிட்டு செயல்படுங்க. தினமும் ஒரு சின்ன சின்ன அடி எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் நிச்சயமாக உங்களோட இலக்கை அடையிறது உறுதியாக இருக்கும். ஃபைனலாக நான் சொல்லிக்க விரும்புகிற விஷயம் என்னன்னா, மைக்ரோ ஹேபிட்ஸை உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்கும் போது செய்யக்கூடாத விஷயங்கள் ரொம்பவும் சிக்கலான இல்லை ரொம்ப பெரிய பழக்க வழக்கங்களை தேர்ந்தெடுத்துக்கிறது. என்றைக்குமே மைக்ரோ ஆக்டிவிட்டின்றது ரொம்ப பெருசாக இருக்கவே இருக்காது. ரொம்ப சின்னதாக ரொம்ப எளிமையானதாக தான் இருக்கும். நீங்கள் செய்ய போகிற அந்த செயலுக்கு அதிக நேரமும் அதிக உழைப்பும் தேவைப்படாது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, தினமும் 1 மணி நேரம் யோகா பண்ணுறேன், இதுக்கு மேலே 1 மணி நேரத்துக்காவது நான் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு கேட்டால் நான் மைக்ரோ ஹேபிட்டில் தான்பா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க. நான் சொன்ன விஷயங்கள்ல ஏதோ ஒன்று தவறாக இருந்தால் மெயில் பண்ணுங்க, இல்லை கமெண்ட் பாக்ஸில் அதை கரெக்ஷன் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.